إياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار. أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. அகிலத்தை படைத்து பரிபாலித்து வரும் மேகநாயன் வணங்க தகுதியானவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நபிமார்களுடைய வரிசையில் இறுதி தூதராக, உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக, எமக்கெல்லாம் நல்லதோர் உதாரண புருஷராக வந்துதித்த எம் தலைவர் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்த தாபிஊன்கள், பின்னால் தோன்றிய தபு தாபீன்கள், இமாம்கள், இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே வந்தமர்ந்திருக்கும் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனதன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எம்மையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து போஷித்து கண்காணித்து வருகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுவை நாமும் எமது வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நிலைமைகளிலும் நினைவு கூர்ந்து தக்வா செய்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வாழ்வை அருளாக்கும் தூய்மையான நட்பு என்ற ஒரு தலைப்புக்கு கீழால் சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் எங்களது நண்பர்களுக்கும் குடும்பத்தவர்களுக்கும் பூரா முஸ்லிம்களுக்கும் பிரயோசனம் அளிக்க வேண்டும் என்ற பேராவலோடும் ஆசையோடும் பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். வல்லவன் அல்லாஹ் எனக்கு துணை நிற்பானாக என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா படைப்பினங்களில் சிரேஷ்டமான விசேடமான பொறுப்புகள் கூடிய மிகச்சிறந்த படைப்பாக மனித இனத்தை படைத்திருக்கின்றான். அப்படி இருந்தும் அந்த மனித இனத்துக்கு இன்னொரு மனிதன் மனித இனத்திலிருந்தே தேவை என்ற வகையில் அல்லாஹு தாலா ஒரு சிறந்த ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கின்றான். ஏற்பாடுகள் பல. அதில் ஒன்றுதான் ஒருவர் இன்னொருவர் மீது அன்பு கொள்வது, நேசம் கொள்வது, நட்பு கொள்வது, சிநேகிதர்களாக நண்பர்களாக மாறுவது. இது இதற்கையானது, தேவையானதும் கூட. அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் அவனுக்கு ஒரு உற்ற நண்பனை எடுத்துக்கொண்டதாக கூறுகின்றான். சற்று வித்தியாசமான ஒரு செய்தியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தனது உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான் என்ற செய்தியை இங்கு வீற்றிருக்கின்ற அத்தனை பேரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்னால் தோன்றிய நபிமார்கள் தங்களுக்கென நண்பர்களை ஆக்கிக் கொண்டிருந்தார்கள். வரலாறு நடிகளும் பார்க்க முடியுமாக இருக்கிறது. சஹாபாக்கள், தாபியூன்கள், தபு தாபீன்கள், இமாம்கள், சித்தீக்கீன்கள் என்று அந்த வரிசைப்படுத்துகின்ற மனிதர்களை எல்லாம், அவர்களுடைய வரலாற்றுகளை எல்லாம் புரட்டுகின்ற போது எல்லோருக்கும் நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள். இது இயற்கையானது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் நாங்களும் எந்த பார்வையில், எந்த அடிப்படையில் இந்த நட்பை, நண்பர்களை, சகோதரர்களை, சிநேகிதத்தை, தோழமையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு பார்வை எங்களிடத்தில் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று
நான் நினைக்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்கள் பற்றி, தோழர்கள் பற்றி பல ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸை உதாரணத்துக்காக குத்பாவின் ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். புகாரி முஸ்லிம் கிரந்தத்திலே இது வருகிறது. மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் வல் ஜலீஸி ஸூ. ஒரு நல்ல நண்பருக்கும் ஒரு கெட்ட நண்பருக்கும் உதாரணமாவது ஃபஹாமிலில் மிஸ்க் வனாஃபிகில் கீர். நறுமண வியாபாரி, நாங்க சொல்றோம் எங்கட பாசையில, அத்தர் வியாபாரியும் இரும்பை பழுக்கச் செய்கின்ற கொல்லனையும் போல. ஒரு அத்தர் வியாபாரி, நறுமண வியாபாரி ஒன்றோ உனக்கு அந்த நறுமணத்தை பரிசாக தருவான், இம்மா ஐயுஹ்தியக வ இம்மா அன் தப்தா மின், அல்லது நீ அவனிடமிருந்து அந்த அத்தரை நறுமணத்தை வாங்குவாய், அவ் இம்மா அன் தஜித மின்ஹு ரீஹன் தய்யிபத்தன், அவன் உனக்கு பரிசாக தரவும் இல்லை, நீ வாங்கவும் இல்லை, அவனுடன் இருந்தாய், உன்னிடத்திலும் நறுமணம் வீச துவங்கும். கதைக்கு சொல்லுவார்கள், அத்தரை பூசாட்டியும் பரவல், அத்தரை வியாபாரியோடு இருக்கணும் மணக்கிறதுக்குன்னு சொல்லி. கெட்ட நண்பன் கொல்லனை போல, இம்மா ஐயுஹ்ரிக சியாபக், திடீரென உன்னுடைய ஆடைய பத்த வச்சு போட்டுருவான், அதால நீயும் பத்திடுவாய். வ இம்மா அன் தஜித மீஹு ரீஹன் ஹபீஸத்தன் மின், அல்லது அவனிடத்திலிருந்து துர்வாடையை நீ நுகர்வாய். முத்தஃபக்குன் அலைஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று பெரியவர்களும் வாலிபர்களும் சிறியவர்களும் நண்பர்களோடு வாழுகிறார்கள், நண்பர்களோடு பழகுகிறார்கள், உலா வருகிறார்கள், கூட்டம் செய்கிறார்கள், நாட்டுக்குள் வீட்டுக்குள் சுத்துகிறார்கள், ஊருக்குள் பல இடங்களுக்கு போகிறார்கள். இவைகளெல்லாம் அவதானம் அல்லாஹ்விடமிருந்து மலக்குகளிடமிருந்து நடைபெறுவதில்லை என்று எந்த ஒரு நண்பர் கூட்டமும் நண்பர் வட்டமும் சகோதரர்கள் தோழமை கொண்ட வட்டங்களும் ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது. அத்தனையும் அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை முஸ்லிம்களாகிய, முஸ்லிம் நண்பர்களாகிய தோழமை கொண்ட நாங்கள் ஆழமாக நம்பி இருக்க வேண்டும். இது இஸ்லாம் குர்ஆன் சொல்லுகின்ற அடிப்படையான ஒரு அம்சம். அன்புக்குரிய சகோதரர்களே, சில இளைஞர்கள் வாலிபர்கள் இந்த விடயத்திலே கோட்டை விட்டு விடுகிறார்கள். அதனால் இம்மை மறுமை வாழ்க்கையை சில போது கெடுத்துக் கொள்கிறார்களோ என்று சிந்திக்கும் அளவுக்கு அவர்களுடைய சிநேகிதம், தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப், ஒன்று சேரல், ஒன்று கூடல், பயணங்கள், சில போது கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஏது, எதற்காக, ஏன், அந்த வினாக்களுக்கு விடை தெரியாமல். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவைகள் நல்லவைகளாக இருந்தால் நூறுன் அலா நூர், அவைகள் மோசமானவைகளாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும். அல்லாஹு தாலா அவர்களை மோசமான நிலைமைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும். துஆ செய்து கொள்ளும். அன்புக்குரிய சகோதரர்களே, முதியவர்களும் சரி, வாலிபர்களும் சரி, சிறியவர்களும் சரி, மிக குறிப்பாக வயோதிபர்கள் சிறுவர்களை விட இளைஞர்கள், துடிப்புள்ளவர்கள், சுறுசுறுப்பானவர்கள், எதனையும் சாதிக்க முடியுமானவர்கள், சொல்லுவாங்க ஒரு கதைக்கு, இரும்பையும் கரும்பாக்குகின்றவர்கள், துடிப்புள்ளவர்கள், உடல் ரீதியாக, உள ரீதியாக, சிந்தனா ரீதியாக அத்தனை பலங்களையும் கொண்டவர்கள், பௌதீகத்திலே காணுகின்ற அத்தனையையும் அவர்கள் தங்களுடைய சாதகமாக, சாதனமாக பயன்படுத்திக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள். அத்தகைய வாலிபர்கள், இளைஞர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் யாரோடு பழகிறோம், எதற்காக பழகிறோம், நோக்கம் என்ன, இது எங்கு போய் முடியும், முக்கியமானது. பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும், எனது மகனை, எனது மகளை எத்தகைய நண்பர்களோடு, தோழிகளோடு, கூட்டங்களோடு விட்டிருக்கிறேன். பழகுகிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள், தொடர்பு வைத்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள், தனியாக பேசுகிறார்கள், உரையாடுகிறார்கள், பணம் வாங்கிக் கொண்டு அங்கு இங்கு தங்குவதற்கெல்லாம் செல்கிறார்கள்.
இரவையிலே வருகிறார்கள், காலையிலே வருகிறார்கள், சுற்றுலா செல்கிறார்கள், கெதரிங் செய்கிறார்கள், அவுட்டிங் போகிறார்கள், பரவாயில்லை. யாரோடு, எதற்காக, ஏன் என்பதை குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்தி, நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பு பற்றி கேட்கப்படுவீர்கள் என்ற வகையில் பெற்றோர்கள் தாங்கள் ஆசையாக ஈன்றெடுத்த மகனை பற்றி, மகளை பற்றி சத்தியம் நிச்சயம் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் ஆழமாக ஈமான் கொண்டவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பல விடயங்களை பின்புலமாக வைத்துக் கொண்டுதான் மிக கவலையோடு இந்த ஹுத்வாவை நான் உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்குமாக. நாளை மறுமையில் எங்களுக்கு தெரியும் 5 வினாக்கள், அடிப்படையான 5 வினாக்கள் விசாரிக்கப்பட இருக்கிறது, கேட்கப்பட இருக்கிறது. அந்த 5 வினாக்களுக்குமான விடைகள் சொல்லப்படாத வரையில், அல்லது அந்த வினாக்கள் தொடுக்கப்படாத வரையில் ஒரு அடியானினுடைய 2 பாதங்களும் அப்பால் இப்பால் நகர மாட்டாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹதீஸிலே 4, இன்னொரு ஹதீஸிலே 5. லா யஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன் அன் ஹம்ஸின். 2 ரிவாயத்துகளும் சஹீஹானதாக சொல்லப்படுகிறது, இருக்கிறது. அதிலே வாழ்க்கைக்குள் ஒரு வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் கேட்பான். முழுமையாகவே உனது வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய் என்ற ஒரு கேள்வி. அந்த வாழ்க்கைக்குள் இருந்து ஒரு முக்கியமான கட்டத்தை வெளியே எடுத்து உனது வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்ற ஒரு கேள்வி, கேள்விக்குள்ள கேள்வி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர் மட்டுமல்ல, வயோதிபர்களும் தான் நண்பர்கள் இருக்க வேண்டும், நல்லவர்கள் இருக்க வேண்டும், வல்லவர்களாக மாற வேண்டும். அந்த நட்பு உலகத்திலும் எனக்கு எல்லா தரத்திலும் நிம்மதியை, சந்தோஷத்தை, இன்பத்தை, சுகத்தை, ராகத்தை, உல அமைதியை தர வேண்டும். மரணத்துக்கு பின்னாலும் அந்த நட்பு தொடர வேண்டும், சொர்க்கத்தில் சந்திக்க வேண்டும். அத்தகைய எங்களுடைய தோழமை அமைய வேண்டும், நட்பு ஆக வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற நட்பு. அதற்கான ஆதாரங்களை இன்ஷா அல்லாஹ் இன்னும் சற்று நேரத்தில் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, குர்ஆன் அடையாளப்படுத்துகின்ற நட்பு கொண்ட அல்லது வாலிப பருவத்தில் துடிப்புள்ள அந்த வயதில் இருந்த சில நல்லோர்கள், வல்லவர்கள், நபிமார்களை பற்றி குர்ஆன் அவ்வப்போது ஆங்காங்கே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற போது ஃபதன் என்ற ஒரு வார்த்தையை பாவிக்கின்றான். இளைஞன், வாலிபன், துடிப்புள்ள, நேர்த்தியான, நேர்மையான, மனோவலிமை கொண்ட, சீரிய சிந்தனை கொண்ட, நல்ல தெளிந்த புத்தியுள்ள அந்த வாலிபன் சிறு வயதிலிருந்தே தனது அன்பு தந்தையோடு, அவர் முஸ்ரிக் ஆசர், குர்ஆனிலே அல்லாஹ் அவருடைய தந்தையுடைய பெயரையும் சொல்றான், ஆசர் மிகப்பெரிய முஸ்ரிக், சிலை வியாபாரி, சிலை வடிப்பதில் பாபிலோன் தேசத்தில் மிக பிரபலியமானவர். ஆனால் தந்தை என்ற அந்த முஸ்ரிக்காக இருந்தாலும் முஸ்லிமான இப்ராஹிம் என்ற அந்த இளைஞர் அலைஹிஸ்ஸலாம் கவனமாக கேள்விகளை தொடுத்து அறிவூட்டல் செய்கின்ற விடயத்தை சூரா மரியமிலே படித்து பார்க்கின்ற போது இப்ராஹிம் என்ற இளைஞனிடம் நாங்கள் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். முஸ்லிமான மகன், முஸ்லிமான வாப்பா பத்திங்க நான் பேசல, முஸ்லிமான மகன் முஷ்ரிக்கான வாப்பா, அதப படிச்சுக்கொள்ளோடும். நாங்க அந்த அளவு தூரம் குர்ஆன் எவ்வளவு தூரம் அந்த இளைஞன் வரலாற்றின் செய்திகளை எங்களுக்கு சொல்றத பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் தோன்றதுக்கு அந்த இளைஞர் ஒரு காரணம். முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தது எங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வாலிபர். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அல்லாஹு தஆலா சொல்றான். அவர் ஒரு சமூகத்துக்கு ஒப்பானவர் அந்த வாலிபர். அவர் அடி வைக்காத அரபு நாடுகள், தீபகற்பங்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லா இடத்திலும் அவர் மிகவும் அல்லல் பட்டவர். தௌஹீதை, ஏகத்துவத்தை பரப்புவதற்காக அல்லாஹ் சொன்னான் இறுதியில், நான் இப்ராஹீமை எனது நண்பனாக எடுத்துக்கொண்டேன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னும் ஒரு இளைஞர், துடிப்புள்ளவர், சீரிய சிந்தனையுள்ளவர், மூசா என்ற இளைஞர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அடிமைப்படுத்தப்பட்டிருந்த சமூகத்தை விடுதலைப்படுத்துவதற்காக தனது இளமையை,
தனது அந்த சிறந்த பருவத்தை கழித்த வரலாறு எல்லோரும் நாங்கள் கற்றிருக்க வேண்டும். சாடையாவது எங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் சொல்லுவதற்காக. ஒரே ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரரை குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறதா? அதுதான் இளைஞர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் தான் மிகப்பெரிய கடவுள், வேறு கடவுள் இல்லை என்ற மிகப்பெரிய ஆணவம் பிடித்த அந்த ஃபிர்அவுனோடு அவர்கள் எவ்வளவு கவனமாக, கருத்தாடலாக, கருத்துக்களோடு, புத்திசாலித்தனமாக அவர்கள் நெஞ்சுறுதியோடு முகம் கொடுத்தார்கள், வாதாடினார்கள், வெற்றி கொண்டார்கள் என்ற வரலாறு இன்றும் பசுமையாகவே குர்ஆனில் இருக்கிறது. துல்கர்னைன் என்ற ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சமூக சேவகர், மிகப்பெரிய கட்டிடக்கலை நிபுணர். அவருக்கு இருந்த அத்தனை வாலிபர்களோடும் நல்ல மக்களோடும் நாடு கடந்து அங்கிருக்கின்ற இடைவெளிகளை நிரப்பி விடுகிறார்கள். சமூக சீர்திருத்தங்களை செய்கிறார்கள், உதவிக்கரம் நீட்டுகிறார்கள், கண்துடைப்பு அவர்கள் செய்கிறார்கள். சில மனிதர்களை தூக்கி விடுகிறார்கள், தட்டி கொடுக்கிறார்கள், தைரியப்படுத்துகிறார்கள். அத்தகைய துல்கர்னைனுடைய வரலாறு அது ஒரு இளைஞரது வரலாறு என்று சூரத்துல் கஹ்ஃப் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே சூரத்துல் கஹ்ஃப் மிகப்பெரிய ஜாம்பவான்களின் 7 மிகப்பெரிய பணக்கார மனிதர்களின் மகன்மார் 7 பேர் அல்லாஹ்வை உள்ளத்தில் சுமந்து குகைக்குள் போய் புகுந்து 300 சொச்சம் ஆண்டுகள் அவர்கள் உறங்கின வரலாறை அல்லாஹு தாலா சொல்லுகின்ற போது சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் வாலிபர்கள், இளைஞர்கள், ஒருவருக்கொருவர் எங்களுக்காக நட்பு கொண்டவர்கள். வரபத்னா அலா குலூபிஹிம், அவங்களோட நட்பை, அவங்களோட அன்பை, அவங்களோட நேசத்தை உள்ளங்கள்ல இன்னும் நாங்கள் கட்டுவித்தோம், இறுகச் செய்தோம், உறுதியானவர்களாக மாறினார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் உண்டு என்று சொன்னால் அந்த இளைஞர்கள் சொன்னார்கள், ஷததா, அசிங்கமான வார்த்தையை நாங்கள் வாயினால் கூறியவர்களாக விடுவோம் என்று சொன்னார்கள். அத்தனை அவருடைய பங்களாக்களையும், விழாக்களையும், வீடுகளையும், தோட்டங்களையும், பணத்தையும், சொத்தையும், செல்வத்தையும், அதிகாரத்தையும், ஆட்சியை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக ஒன்றிணைந்த அந்த இளைஞர்கள வரலாறு சாடையாவது நாங்கள் படித்திருக்க வேண்டும். வெறுமனே ஓதுவது மாத்திரமன்றில்லாமல் சற்று ஆக குறைந்தது கருத்துக்களையாவது நாங்கள் படித்தால் இந்த நட்பு, அந்த நண்பர்கள் 7 பேருடைய நட்பு எதற்காக, ஏன் வரலாறு படைத்திருக்கிறது என்று நாங்கள் உண்மையை கல்பும் கண்களும் கலங்குகின்ற அளவுக்கு அல்லாஹு தாலா அப்படியே கொத்து கொத்தாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும், பெரிய வரலாறு. தனது கற்பை மோசமான நிலையிலிருந்து ஆளாக்கப்பட்ட போது, அத்தகைய நிலைக்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்ட போது, அழைப்பு விடுக்கப்பட்ட போது பாதுகாத்து கொண்ட மனிதர்களுக்கு மிகச்சிறந்த இளைஞன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அந்த சூறால் அவரை பற்றிய வரலாறு தவிர வேறொன்றும் இல்லை. அலிஃப் தொடக்கம் யாவரையில இருக்கிற இஸ்லாமிய அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வோடு நட்பு கொண்டிருந்தார், நல்ல மனிதர்களோடு தொடர்பில் இருந்தார் என்று எங்களுடைய வாலிபர்கள், இளைஞர்கள், துடிப்புள்ளவர்கள், பலதையும் செய்ய நினைப்பவர்கள், இவைகளையெல்லாம் கொஞ்சமாவது நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுகின்ற போது எங்களுடைய இறுகிய உள்ளங்கள் இலகி விடுகிறது, எங்களுடைய குறுகிய பார்வைகள் அகன்று விடுகிறது, எங்களுக்கு ஆசை வருகிறது, ஆர்வம் வருகிறது. உலகத்தில் வாழ்ந்தால் இவர்களை போன்று 100க்கு 100 இல்லாவிட்டாலும் இந்த வழியிலாவது வாழ்ந்துவிட்டு நாங்களும் சுவனத்தை அடைந்து விட வேண்டும். ஆசை, ஆர்வம் மேலிட்டு எழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக இவைகளை படித்து பார்க்கின்ற போது எழுவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வரிசையிலேதான் நாங்கள் எங்களுடைய இன்றைய நாட்களின் நண்பர்கள், சிநேகிதர்கள், தோழர்கள் இருக்கின்ற அந்த நடப்புக்கு வர வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்னால் எங்கள் இறுதி தூதர், எங்களுக்கு மறுமை வரையில் இருக்கின்ற மிகப்பெரிய முன்மாதிரி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 40வது வயதிலே அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கிறது. எந்த ஒரு மோசமான சிந்தனையும் ஒருபோதும் எங்கும் அவர்கள் மேற்கொண்டதில்லை, நினைத்து பார்த்ததும் இல்லை. அல்லாஹ் பயிற்றுவிக்கிறான் முஹம்மது என்ற இளைஞனை, ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அல் அமீன் என்ற பட்டத்தை மக்களால் பெறுகிறார்கள். நம்பிக்கைக்குரியவர், நம்பகமானவர், அஸ்ஸாதிக், உண்மையானவர்,
உண்மையாக நடப்பவர். அவர்கள் முஸ்ரிக்கீன்களோடு தலைவர்களோடு இருந்த மனிதர்களில் அநியாயத்துக்கு எதிராக ஒரு நலன்புரி சங்கம் இருந்தது. அதனது பேர் ஹில்ஃபுல் ஃபுதூல். அதிலே அங்கம் வகிக்கிறார்கள். ஒன்றுக்கும் இல்லாத ஒருவர் அவர்தான் முஹம்மது என்ற தாமரை ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40வது வயதிலே அவர்கள் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்ற பட்டத்தோடு எல்லோரும் மதிப்பு மரியாதையோடு இருக்கின்ற அந்த கட்டத்தில் நபி பட்டம் கிடைத்ததன் பிறகு குழப்பம் ஆரம்பமாகிறது. அந்த பயங்கரமான நிலையிலே குழப்பத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலரும் ஒதுக்கிய போது, வெறுத்த போது, ஏசிய போது, கேவலப்படுத்திய போது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நஸரனி அஷ்ஷபாப், வாலிபர்கள் தான் எனக்கு கை கொடுத்தார்கள். ஹீன ஹதலனி அஷ்ஷியூஹ், வயோதிபர்கள் என்னை வெறுத்த போது, என்னை ஒதுக்கிய போதுன்னு சொல்றார்கள். இன்னொரு வரலாற்றிலே எழுதுகிறார்கள், நபி அவர்களை சந்தோஷப்படுத்தியதும் மறுபக்கத்தில் நபி அவர்களை கூடுதலாக கொடுமைப்படுத்தியதும் அந்த வாலிபர்கள் தான். 2 பலமும் வளமும் அந்த வாலிபர்களிடத்திலே இருக்கிறது. ஏன் நான் இங்கு வாலிபர்களை கூடுதலாக கோட் பண்ணுகிறேன் அல்லது சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் தான் முக்கியமானவர்கள், நாளைய தலைவர்கள், நாளைய சீர்திருத்தவாதிகள், நாளைய புத்திஜீவிகள், நாளைய கருத்தியல் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சிறந்த மனிதர்கள், வீடுகளை, நாடுகளை, ஊர்களை, தேசங்களை வழிநடாத்துகின்ற தலைவர்கள். அவர்களுக்கு இந்த செய்திகள் ஓரளவாவது போய் சேர வேண்டும், அவர்கள் சீரழிந்து விடுவதற்கு முன்னால். அதுதான் ஒரு நோக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, நோக்கம் இருந்தது, இலக்கு இருந்தது, ஆசை இருந்தது, ஆர்வம் இருந்தது. சொர்க்கத்தை அவர்கள் ஆசித்தார்கள், நேசித்தார்கள். உலகத்திலே அவர்கள் ஒரு குட்டி சுவர்க்கம் சமைக்க முயற்சித்திருக்கிறார்கள். யார்? துடிப்புள்ள இந்த முஸ்லிமான வாலிபர்கள். வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கிறோம். முகமது அல் ஃபாத்திஹை நாங்கள் சொல்கிறோம், தாரிக் பின் ஜியாதை நாங்கள் சொல்கிறோம், இன்னும் இருக்கின்ற எத்தனை பேரை நாங்கள் உதாரணமாக அடிக்கடி எல்லோரும் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அவர்கள் 20வது வயதில், 17வது வயதில், 23வது வயதில் ஏது செய்தார்கள், உலகத்தில் எதனை சாதித்தார்கள் என்று நாங்கள் அலசுவதில்லை, பேசுவதில்லை. சாதனைகளை சாதனைகளாக பார்த்துவிட்டு கடந்து சென்று விடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபமும் சரி, வயோதிபமும் சரி, சிறுபராயும் சரி, அருள் அதே நேரத்தில் அமானிதம் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். மிக குறிப்பாக வயோதிபமும் சிறுபராயமும் பலவீனமானது. ஆனால் வாலிபம் அது பலவீனமானதல்ல, அது பலமானது. எனவேதான் வாலிபம் பற்றி விசேட கேள்வி நாளை மறுமையிலே இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விக்குள் கேள்வியாக எங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். உலகத்திலே சில பேர் நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள். கெட்ட நண்பர்களோடு பழகின்ற போது அவர்களும் கெட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். இன்னும் சில பேர் உண்மையிலே கெட்ட நண்பர்கள் நல்ல நண்பர்களோடு சிநேகிதம் கொள்ளுகின்ற போது கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்படி மாறிய, தப்பி பிழைத்த, அங்குமிங்கும் அங்கலாய்த்த சில செய்திகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சில சூறாக்களில் சொல்லி காட்டுகின்றான். பல இடங்களில், ஒரு சில இடங்களில் வருகின்ற இந்த இடத்துக்கு பொருத்தமான மாத்திரம் உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். உலகத்தில் 2 நண்பர்கள் நட்பு கொண்டு பழகினார்கள். ஒருவர் நல்லவர், அடுத்தவர் கெட்டவர். இறுதி வரையில் பழகினார்கள், நட்பு கொண்டிருந்தார்கள். எப்போதும் இந்த நல்ல நண்பரை கெட்ட நண்பர் அவரது வழிக்கு ஈர்த்தெடுக்கின்ற ஒரு முயற்சியில் இறுதி வரையில் இருந்தார். அல்லாஹ்வின் அருளால் அவருடன் இருந்த நல்ல நண்பர் அவரது வழிக்கு செல்லவில்லை. ஆனால் அவரது நண்பர் நல்லவர், கெட்டவர். குர்ஆன் சொல்கிறது. மரணம் வருகிறது, மறுமை வருகிறது, மஹ்ஷர் வருகிறது. இப்போது அந்த நல்ல நண்பர் நல்லவர்களோடு சேர்ந்து சுவனம் செல்ல ஆயத்தமாகிறார், சுவனம் செல்லுகிறார். ஏதோ ஒருவரை இப்படி தேடுகிறார், அங்கும் இங்குமாக எட்டி பார்க்கிறார்.
மலக்குகள் கேட்கிறார்கள், என்ன விடயம்? இன்னலி கானலி கரீன், எனக்கு மிக நெருக்கமான ஒரு உற்ற நண்பன் என்னதோடு உலகத்தில் இருந்தான். அவனை இந்த குழுல காணல்ல. கை கொடுத்தவன், பணம் தந்தவன், உயிராய் நேசித்தவன், கெட்டவன் தான், ஆனா நண்பன். அவனு விரிக்கோணுமே, ஏண்ட நண்பன், ஆருயிர் நண்பன், நட்பு கொண்டவன். மலக்குகள் சொல்லுவாங்க, இன்னும் எட்டி பாருங்க நல்லா. قال هل انتم مطلعون, நல்லா பாத்தீங்களா அந்த நண்பர் எங்கேயாவது இருக்குது என்று? எட்டி பார்க்கிறாரு நல்ல நண்பர். فطلع فرآه في سواء الجحيم, நரக நெருப்பின் நடுவுலே அந்த ஆருயிர் நண்பன் பத்திக் கொண்டிருப்பதை இந்த நல்ல நண்பன் காணுகிறான். உலகத்தில நல்லாக பாவிச்சு கொண்ட, பயன்படுத்தின, தோழமை கொண்ட, பயணம் போன, கேதரிங் செஞ்ச, மல்டி விசால் அங்கெங்கெல்லாம் பறந்துட்டு வந்த எல்லாம் இந்த அணக்கட்டு போகல. யாரு? நல்ல நண்பர். ஆனாலும் நட்பு கொண்டிருந்தாரு. இப்ப இந்த நல்ல நண்பர் என்ன சொல்றன்னு பாருங்க. காலத்தல்லாஹி இன்கித்தல துர்தீன், உனக்கு நான் எத்தனை முறை சொன்னேன், நீ போற வழி மோசம், நீ என்ன நண்பன் தான், இதை செய்யாத, இதை எடுக்காத, இதை பாவிக்காத, இதை விற்காத, இதை குடிக்காத, இதை உபயோகிக்காத, இதை விற்காத, இந்த பிசினஸ் பண்ணாத, அதை செய்யாத, இங்க போகாத என்று சொன்னேன். நீ என்ன எத்தனை முறை வலை போட்டு வழி கிழித்தாய். தல்லாஹி இன்கித்தல துர்தீன், என்னை இழுத்துக் கொண்டே இருந்தாய் உண்ட வழிக்கு. வலவுலா நிஅமத்து ரப்பி லகுன்து மினல் முஹ்தரீன், அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லாக்கி இந்த நெருப்புக்குள் இன்றைக்கு நானும் உன்னோடு சேர்ந்து பத்திக் கொண்டிருப்பேன். அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். பிரிஞ்சு பேய்த்திடுவாரு. அவர் பத்தி கொண்டிருப்பாரு, நல்ல நண்பர் சொர்க்கத்துக்கு பேய்த்திடுவார். ரைட்? சூரத்துல் ஃபுர்கான் சொல்லுகிறது, நல்ல நண்பர் சரி, மறுகாலம் இன்னொரு கெட்ட நண்பர். அங்க ஸ்டோரி என்னண்டா, நல்ல நண்பர் அப்படியே கெட்ட நண்பரால சைட் எஃபெக்ட் ஆகிறார். அவருடைய சில செய்திகள் இவருக்கு இனிமையாகி, சந்தோஷமாகி, தற்காலிக சுகமாகி, சுகந்தமாகி கெட்டு போறார். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டி, இப்ப நல்லவர் என்ன இப்படி அங்கலாய்க்கிறாரு. யா வைலதா லைதனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா, என்னுடைய குறித்த இந்த நண்பனை உலகத்தில் நான் எனது உற்ற நண்பனாக எடுத்திருக்க கூடாதல்லவா? என்ற வாப்ப சொன்ன, என்ற தாய் சொன்ன, நண்பர்கள் சொன்ன, சேர் சொன்ன, என்னுடைய மூத்தவர்கள் எத்தனை பேர் சொன்ன, மகன், தம்பி, நானா, பிரதர், நீங்க கவனம் என்று சொன்ன. ஆனாலும் அவன் என்ன கெடுத்து போட்டானே. இன்றைக்கு நான் இவனை நண்பனாக எடுத்திருக்கவே கூடாதே. உலகத்தில் அங்க நடந்தது வேற, இப்ப இங்க நடக்கிறது வேற. மஷர் மைதானம் ரெண்டும். லகத் அதல்லனி அன் ஸிக்ர் ஷா, என்ன கெடுத்து போட்டானே. நல்ல வாழ்க்கையில இருந்து என்ஜாய் பண்ண வேண்டிய, சொர்க்கத்துக்கு போக வேண்டிய லைஃப அப்படியே கெடுத்து போட்டானே. சைத்தானும் வந்துட்டான், என்ன ஏமாத்தி போட்டான், எங்களையே ஏமாத்தி போட்டான். இன்றைக்கு நாங்க நல்லா மாட்டிக்கொண்டோம். அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான், இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அங்க ஒத்தரும் இல்ல, ரெண்டு பேரும் போவாங்க போக வேண்டிய இடத்துக்கு. சூரத்து ஸுக்ரூஃப்ல அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் ஆருயிர் நண்பர்களாக பழகியவர்கள், உயிரை கொடுத்து பழகியவர்கள், அல் அஹில்லாவு யௌமஇதின், மறுமை நாளில், பஅதுஹும் லிபஅதின் அதுவுன், சிலர் சிலருக்கு எதிரிகளாக உடனே மாறி விடுவார்கள் மஹ்ஷர் மைதானத்தில். ஒரு கூட்டத்தை தவிர. அதுதான் இந்த ஹுத்பால நீங்க எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ்வுக்காக, சொர்க்கத்துக்காக, விமோசனத்துக்காக, நல்ல வாழ்க்கைக்காக என்று பழகிய நண்பர்களை, நட்பு கொண்டவர்களை தவிர மற்ற அத்துணை பேரும் நாளே மஹ்ஷர் மைதானத்திலே அது உயிரை அல்ல, எதை கொடுத்திருந்தாலும் உயிரை கொடுக்கிற தவிர வேறொன்றும் இல்லை. அந்த அளவுக்கு பழகினாலும் எதிரிகளாக இருப்பார்கள். நீதான் நான் தான், நீதான் நான் தான், அதனாலதான் இதனாலதான், ஒன்னாலதான் என்னாலதான். பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று போகும். இங்கே போகுது என்ன செய்ய நடந்தா உண்மையா பழகுவாங்க. இன்சிடென்ட் ஆக்சிடென்டா பலரை காணும், ஒரு சிலரை தான் காணலும். அப்ப அங்க பெரிய ஒரு சண்டை போகும் என்று குர்ஆன் சொல்லுது.
பழகுறத நல்லக பழகணும், நட்பு கொள்றத நல்லக நட்பு கொள்ளணும். சிநேகிதர்களாக தோழர்களாக நாங்க பழகுறதுல எந்த தவறும் இல்ல, தப்பும் இல்ல. குர்ஆன் அதை தூண்டுது நாங்க பார்க்கிறோம். ஆனால் சில வரையறைகள் இருக்குது. இதுக்காகத்தான் எல்லாரும் நட்பு கொள்ளணும். நாட்டுக்கு துரோகம் செய்ய, உம்மா அப்பாக்கு அநியாயம் செய்ய, ஊர்ல மலக்குகளுடைய மனிதர்களுடைய சாபத்தை கொண்டு வந்து சேர்க்க, நாட்டில என்னமாலும் பெரிய என்னது பிரச்சனைகளை தோற்றுவிக்க, இதுக்கெல்லாம் நட்பு தேவையில்லை. நட்பு அல்லாஹ்வுக்கானதாக அமையணும். அப்பதான் உண்மையிலே நல்ல நட்பாக மிளிர்றது. இங்க மட்டுமல்ல, பாருங்க, நான் இப்ப சொல்றேன், சூரத்து ஷுஅரா என்ற அத்தியாயத்திலிருந்து நல்ல நண்பர்களால கிடைக்கிற லாபம் என்னன்னு சொல்லி, மிகச்சிறந்த நல்ல நண்பர்களோடு நாங்கள் நட்பு கொள்ற நேரம் அல்லாஹ்வினுடைய அருளினால் சில போது அப்படி இப்படி சற்று சில பிரச்சனைகளோடு இருந்த நண்பர்கள் கூட அங்கு இந்த நல்ல நண்பர்களால் பழகியதன் காரணமாக சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெறுவர். அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படியாவது ஆக்கி வைப்பானாக. மலக்குகள் சொர்க்கத்துல கொஞ்சம் பேரோட உறவாடுவார்களாம். அவங்க கவலை இல்ல சொர்க்கத்துல, ஆனா தேடிக்கொண்டிருக்கிற மஹ்ஷர்ல தேடின மாதிரி. அப்ப சொல்லுவாங்களாம், எங்களோட உலகத்தில் இருந்த நண்பர் இல்ல, அப்படியா? அவங்களோட அடையாளம் பேரு தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் எல்லாம் அறிவிக்கிறான். இதான் அந்த வசனத்துக்கான செய்திகள். இப்ப விசாரிச்சு கொண்டு போய் நரகப்பிடியிலிருந்து சோதனைக்குள்ள இடத்திலிருந்து இவங்க சொன்ன அடையாளப்படுத்தின அந்த நண்பர்களை இந்த சொர்க்கத்துல கொண்டு வந்து விடுவாங்க. இப்ப நரகத்துல இருந்து கொஞ்சம் பேர் போறாங்க. போறத கண்டுட்டு வெளியே வந்து கொள்ளலாம் இருக்கிறாங்களே இன்னும் சில பல நண்பர்கள், அவங்களோட அங்கலாய்ப்போ எப்படி இருக்கின்ற சூரத்து ஷூரா சொல்லுது. ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், மலக்குகிட்ட கேட்கிற, எங்களை பேசி வெளியெடுக்கிறார்கள் ஒருத்தரும் இல்லையா? ஃபமாலனா மின் ஷாஃபிஈன் வலா ஸதீகின் ஹமீம், எங்களோட உற்ற நண்பர்களாக பழகினாக்கள் இல்லையா அங்க எங்களையும் எடுக்க சொல்லி? ஃபலவ் அன்னலனா கர்ரதன் ஃபனகூன மினல் முஃமினீன், இன்னொரு சான்ஸ் எங்களுக்கு தாங்களே, உலகத்தை போய்த்து நல்ல உண்மையான மூமின்களா நல்ல நண்பர்களா பழகிட்டு நாங்களும் வந்து இப்படி ஒரு சான்ஸை பெற்றுக்கொள்றோம். பஸ் போய் ஒரு பதிலும் அங்க சொல்றல, அவங்களுக்கு எந்த சான்ஸும் இல்லை என்று குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் நாடினாலே தவிர. அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இதுக்காவது நாங்க நல்லவர்களோட சிறந்தவர்களோட சீரிய சிந்தனை கொண்டவர்களோட இருக்கிறோம். வாப்பமார் உம்மமார் சல்லிய வீசுறாங்க, இறைக்கிறாங்க பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக. இந்த கொடுக்கத்தான் வேணும். படிப்புக்காக, உடுப்புக்காக, வீட்டுக்காக கெதரிங் செய்ய, சந்தோஷம், விளையாட்டு, அவங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் எல்லாம் இருக்கத்தான் வேணும். இல்லாமல் இல்ல. ஊட்ட சரி செய்யற மாதிரி அவங்களோட சொர்க்கமும் அங்க சரியாகிறதுக்கு வழியையும் சேர்த்து கொடுக்கிற வேலையோண்டு எங்கட வாப்பமார் எங்கட உம்மமாரால செய்ய ஏழுமண்டா, பொறுப்புதாரிகளால செய்ய ஏழுமண்டா, சங்கங்களாக இயக்கங்களால செய்ய ஏழுமண்டா, நாங்க அல்ஹம்துலில்லாஹ் கரசனையோடு இருக்கிறோம், அவதானத்தோடு இருக்கிறோம், பொறுப்போடு இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய கிருபையால் ஆகிவிடுவோம். இல்லாட்டி நாங்கள் எல்லாம் பொறுப்பற்றவர்களாக போய்விடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய அரசின நிழல் கிடைக்கிறது இல்லை. 7 கூட்டத்தாரை தான் கிடைக்கும். அதுல ஒரு கூட்டம் யாரு? அதுல 2 கூட்டம் இங்க நீங்க பொருத்தம் நினைக்கிறேன் சொல்றது. ஷாபுன் நஸ்அ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கென்று வாழ்ந்த ஒரு வாலிபன். அப்படி என்றா ஹலால் ஹராம் பேணிப்பான், மிச்சம் கவனமாக அவன் இருந்திப்பான் வாழ்க்கையில. அவனோட தொழில, அவனோட பார்வையில, அவனோட தொடுதல்ல, அவனோட நடத்தல்ல, அவனோட சிந்தனையில, அவனோட குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகள் இருந்தால் பிள்ளை வளர்ப்புல வாலிபன். வாலிபர்களை பத்தி தான் பேசுது குர்ஆனும் சுன்னாவும் கூடுதலா நாங்க பாக்குறோம். அல்லாஹ்வுக்கென்று தன்னை ஆக்கிக் கொண்ட வாலிபன், நிழல் பெறும் அவனுக்கு. அடுத்தது யாரு தெரியுமா? வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ் வதஃபர்ரகா ஃபில்லாஹ்,
அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்ட நட்பு கொண்ட இரண்டு மனிதர்கள், அல்லாஹ்வுக்காகவே பிரிந்த அந்த ரெண்டு நண்பர்கள் மனிதர்கள். ஒருத்தரோட பேசாம இருக்க இயலாது, வெறுத்து நடக்கலாம். அவருக்கு தெரிக்கிற சில குறிப்பிட்ட பாவங்களை, மோசமான காரியங்களை ஆழ உச்சந்தலையில் இருந்து கணுக்கால் வரையில வெறுக்கிறதுக்கு இஸ்லாத்துல அல்லது ஓரம் தடுறதுக்கு எந்த இடமும் இஸ்லாத்துல எனக்கு தெரிந்த அளவுல இல்ல. ஆளோட பேசாம இருக்கவும் ஒரு நாளும் மேலாது. சில குணங்களை வெறுத்து நடக்கலாம் அல்லாஹ்வுக்காக. எனக்கு ஆபத்து இருக்கு இந்த விஷயங்கள்ல, இல்ல இது எனக்கு பிடிக்கல, இதை நான் ஹர்ட் பண்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தகைய நல்ல மனிதர்கள் எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களை நாங்க மிக கவனமா எடுக்கணும். இன்றைய எங்களோட வாலிபர்கள்ட, இளைஞர்கள்ட, சில போது வயோதிபர்கள்ட சில அசம்பாவிதங்களையோ செய்திகளையோ நடப்புகளையோ சரிய போக்குகளையோ நாங்க கேட்கிற நேரம், பார்க்கிற நேரம், காணுற நேரம், இந்த செய்திகள் சும்மையாவது ஒருக்கையாவது காதுகள்ல விழல்லையோ தெரியாது, இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லுது, முன்வைக்குது என்றதெல்லாம் யோசனைக்கு வந்தது விளைவுதான் இத்தகைய விடயங்களை உங்களோடு நான் ஹுத்பாவில் இன்று பரிமாறிக்கொள்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன போல இருக்கணும். புகாரி முஸ்லிம்ல வருது, நல்ல நண்பருக்கும் கெட்ட நண்பருக்கும் அத்தறியாவாரியும் கொல்லணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இருக்கிற நேரம் தான் நாங்க இங்கேயே விமோசனத்தை பெறலாம், சந்தோஷத்தை பெறலாம். எங்கட நட்பு அழிவை நோக்கி எங்களை கொண்டு போகுது, மானசீக ரீதியா எங்களை உடைக்குது, மானபங்கப்படுத்த செய்யுது, பெற்றோருக்கு பெரிய அவஸ்தையை கொடுக்குது, நாட்டுக்கு துவம்சம் செய்கிறோம், ஊருக்குள்ள மானத்தை போக்குறோம், பெரியவர்களோட கண்ணியத்தை கிழிக்கிறோம், மலக்குகளோட சாபத்தை சம்பாதிக்கிறோம், மனிதர்களோட வெறுப்பை சம்பாதிக்கிறோம் என்றால் நிலைமை மோசமானதாக இருக்கிறது என்று அர்த்தம். லா கத்தர் அல்லாஹ், அப்படி அல்லாஹ் ஆக்காமல் இருக்க வேண்டும். மிக கவனமா இருக்கணும். இன்றைக்கு எங்கட வாலிபர்கள், துடிப்புள்ளவர்கள் பின்வரக்கூடிய 4-5 விடயங்கள்ல டக்குன்னு கிளிக் ஆகுறாங்க. இது சில நேரம் பழைய விஷயம்தான் சொல்ல போற விஷயங்கள், ஆனா இப்படித்தான் நீக்குது. சுத்தி சுத்தி பார்க்கிற நேரம் குடி அல்லது மதுபான பாவனைக்கு பேய்த்துடுறாங்க. எப்படி போறாங்க? நண்பர்களால போறாங்க. நண்பர்களால போறாங்க. ஏன் போறாங்க? அத அவங்க சரி காண்றாங்க. எந்த நாளும் இல்லை, இந்த நாள்ல மட்டும் தானே என்று அவங்க வரையறைகளை போட்டுக்கொண்டீங்க. போதை பொருள் பாவனைக்கு பின்னால போறாங்க. ஒன்றோ உபயோகிக்கிற அல்லது விற்கிற. அழகா சுத்தி வார பெண்கள் மீதான மோகம் அது இன்றைக்கு மோடிஃபை பண்ணப்பட்டு மோடரேட் ஆகி அது பல, அதெல்லாம் சொல்லல டீடைல்ஸ், எல்லாருக்கும் தெரியும். பல அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். தொடர்பு சாதன பைத்தியம் சோசியல் மீடியால, டிக்டாக் செய்யறதுல இருந்து, அவங்களுக்கு விருப்பமான யூடியூப் செய்யறதுல இருந்து, அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் எதுக்கு? நன்மைக்கு வந்தது. எல்லாம் வேறமா பொட்ட பக்கத்தால போறோம்னு சொல்லுவாங்க, மறுபக்கத்தால போகுதெல்லாம். இப்படி இருக்கிற நேரம் சமூக எழுச்சி, சந்தோஷம், அல்லாஹ்ட அருள், பரக்காத், மக்ஃபிரத், ரஹ்மத் அல்லாஹ்ட வருமா? வரும். அரவாசிக்கு தான் வரும், இறங்காது, பூமிக்கு சுத்தி கொண்டிருக்கும். இதுதான் உண்மை. இளம் கண்டு பயம் அறியாது என்று சொல்றது போல வாலிபர்கள்ல நிறைய பேர் போக்க பார்த்தா எப்படி நினைக்கிற? பிறந்துட்டோம், வாழ்ந்து முடிக்க வேண்டியதான். மண் தின்ற உடம்பு தானே, மௌத்தாகிட்டால் எப்படியாவது எங்களை குளிப்பாட்டி வெள்ளப்புடவையால சுத்தி உள்ளுக்கு இறக்கி மூடி போட்டுருவாங்க. அப்படி ஒரு நினைப்பு. மூடி போட்டதோட முடியிறண்டா பரவாயில்ல, அதுதான் உண்மை. வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிற இடம் அதுதான் பர்ஸஹ், புதைகுழி. அது கமா, முற்றுப்புள்ளி அல்ல, அது முடிவல்ல, அதுதான் ஆரம்பம். என்ற வாலிபர்களும் எங்கள வயோதிபர்களும் வளர்ந்து வார சிறுவர்களும் துடிப்புள்ளவர்களும் மறந்து போறதுதான் மிகப்பெரிய கவலை. மௌத்துக்கு பயப்படப்படாது. மௌத்துக்கு பயப்படுற ஒரு கூட்டம் உண்டு. யாரு தெரியுமா? யூதர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. யூதர்கள்
அவங்க சொன்னாங்க, நாங்க தான் அவுலியா உல்லா, நாங்க தான் அப்னா உல்லா, அல்லாஹ்ட மகன்மார், அல்லாஹ்ட விசேட நட்பு கொண்ட சிநேகிதர்கள். அல்லாஹ் சொன்னான், அப்படியா ஃபதமன்னவுல் மவுத், அப்ப மௌத்தாகிறதுக்கு ஆசைப்படு. இன்குந்து சாதிகின், உண்மையா நீங்க எல்லாரும் என்ற ஆக்கல் என்றால், குல் யா அய்யுஹல்லதீன ஹாது இன் ஜஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ் ஃபதமன்னவுல் மவுத் வலை யதமன்னஹு அபதன் பிமா கத்தம். அவனுகள் ஒரு நாளும் மௌத்தாக ஆசைப்பட மாட்டார்கள். மாறாக அவனுக்கு எப்படி தெரியுமா ஆசை? யவது அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா, ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்றான் பதில், வமா ஹுவ பிமுஸஹ்ஸிஹி மினல் அஸாபி அய்யுஅம்மர், ஆயிரம் ஆண்டுகளா வந்துட்டு வா, என்ற வேதனையிலிருந்து ஒரு நாளும் உனக்கு விடுபட முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத்தை நேசிக்கிற கூட்டம் ஒன்று வேணும். யார் அவர்கள்? அவர்கள் தான் முஸ்லிம்கள். வீணாக மௌத்துக்கு பயந்தவர்கள் சரியாக உலகத்தில் வாழ மாட்டார்கள். சரியாக உலகத்தில் வாழுகின்றவர்கள் மௌத்துக்கு ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள். இதுதான் உண்மை. ஆட்டால என்ற ரூஹு பிரியட்டும், வாகனத்தில் பிரியட்டும், வீட்டில் பிரியட்டும், ரோட்டில் பிரியட்டும், கடையில் பிரியட்டும், உத்தியோகம் புரிகின்ற இடத்தில் பிரியட்டும், பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில், எந்த நேரத்திலும் நான் ரெடி. ஏன்? நான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கள்ளத்தனமான வாழ்க்கை நான் வாழல்ல, பொய்யான வாழ்க்கை நான் வாழல்ல, போலியான வாழ்க்கை நான் வாழல்ல, ஏமாற்று வாழ்க்கை நான் வாழல்ல, மற்றவனுக்கு அநியாயம் செஞ்சு நான் வாழல்ல, மற்றவனுக்கு துவம்சம் செஞ்சு நான் வாழல்ல. எந்த நேரமும் மலக்குல் மௌத் என்னை சந்திக்கட்டும் என்றிருக்கிறவன் தான் உண்மையான நட்பு கொண்டவர்கள், மூமின்கள். அத்தகைய ஏங்கல்ல நாங்க வரணும். இஸ்லாத் 5ஆம் கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒரு நண்பன் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவாராம், நண்பரே, உமர் தப்பான வழியில போறத நீ கண்டா உடுப்பை இழுத்து நிப்பாட்டி என்ன நீ அட்வைஸ் பண்ணணும். அதான் எனக்கு ஆசை. எப்படி சொல்லணும்? உமரே, அல்லாஹ்வை பயந்துகோ, உனக்கு மௌத்திக்குது, இப்படி நீ கட்டாயம் எனக்கு சொல்லணும் என்று அவருடைய உற்ற நண்பருக்கு அடிக்கடி சொல்லுவாராம். இப்படி எல்லாம் எங்களுக்கு நண்பர்கள் இருந்தா எவ்வளோ சுகமான சுதந்திரமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வாழையில் மீக்கும். நாங்க மறந்து போறோம் மறுமையை, மரணத்தையும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சிறந்த சீரிய வாழ்க்கையை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களது பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் மரணித்து மண்ணறைகளிலே வாழ்கிறார்களோ அவருடைய பாவங்களை நீ மறைத்து மன்னித்து விடுவாயாக, மன்னித்து மறைத்து விடுவாயாக. கண்ணட்டும் அளவுக்கு சுவன பாக்கியங்களை ஆழ அகல திறந்து கொடுப்பாயாக. கபரினுடைய வேதனை சோதனையிலிருந்து அவர்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், உண்மையான முஸ்லிம்களாக, சிறந்த நட்பு கொண்டவர்களாக, தோழமை கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. எங்களது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.